Welcome to Chandran Academy, dear teachers and students. இந்த வீடியோவில் 10th standard historyலிருந்து சரியான விடைகளை பார்க்க போகிறோம். Let's get into the video. First question. முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஆன்சர் ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். செகண்ட் கொஸ்டின். 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? பதில் ஜப்பான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? பதில் லெனின். மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? சரியான பதில் பதுங்கு குழிப்போர் முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பதில் பிரிட்டன். சிக்ஸ்த் கொஸ்டின். ஃபின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. அடுத்து, இத்தாலி யாருடன் லேட்ரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? பதில் போப். யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று? ஆன்சர் ஹெர்மன் கோட்ஸ். நெக்ஸ்ட், 9th கொஸ்டின். பெரு நாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர்? ஆன்சர் ஸ்பானியர். 10th கொஸ்டின். லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? சரியான பதில் ரூஸ்வெல்ட். நெக்ஸ்ட், உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? ஆன்சர் லத்தீன் அமெரிக்கா. ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? ஆன்சர் செப்டம்பர் 2, 1945. பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? ரூஸ்வெல்ட். 14th கொஸ்டின். ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? ஆன்சர் மிட்வே போர். 15th கொஸ்டின். அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? ஆன்சர் ஹிரோஷிமா. நெக்ஸ்ட், ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? ஆன்சர் ஆப்ஷன் யூதர்கள். 17th கொஸ்டின். ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? சரியான பதில் சாம்பர்லின். 18th கொஸ்டின். எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? சரியான பதில் ஜூன் 26, 1945. எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? பதில் ட்ரூமன். நெக்ஸ்ட், சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? ஆன்சர் செப்டம்பர் 1949. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் டேஷ் ஆகும்? சரியான பதில் நேட்டோ. 22nd கொஸ்டின். பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் யாசர் அரஃபத். 23rd கொஸ்டின். வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? ரைட் ஆன்சர்
1976. 24th question. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? ஆன்சர் 1991. 25th question. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் 1829. 26th question. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது? ரைட் ஆன்சர் ஆரிய சமாஜம். அடுத்து 27வது கேள்வி. யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? சரியான பதில் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட் 28th கொஸ்டின். ராஸ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? ஆன்சர் பார்சி இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? சரியான பதில் பாபா ராம் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் எம்ஜி ரானடே. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? ஆன்சர் பூலித்தேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? சரியான பதில் பூலித்தேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? சரியான பதில் நாகலாபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? சரியான பதில் மருது சகோதரர்கள். 36th கொஸ்டின். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? சரியான பதில் 1806 ஜூலை 10. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? சர் ஜான் கிரடாக். இ ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? ரைட் ஆன்சர் கல்கத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? ரைட் ஆன்சர் ஃபராசி இயக்கம். 40th கொஸ்டின். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? சரியான பதில் இ ஆப்ஷன் டுடு மியான். நெக்ஸ்ட். நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்? சரியான பதில் சாந்தலர்கள். 42nd கொஸ்டின். கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? சரியான பதில் இ ஆப்ஷன் பிபின் சந்திரபால். நெக்ஸ்ட் கொஸ்டின். வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? சரியான பதில் 1905 அக்டோபர் 16. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? சரியான பதில் இ ஆப்ஷன் முண்டா கிளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? சரியான ஆன்சர் திலகர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? சரியான ஆன்சர் தீனபந்து மித்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சைஃபுதீன் கிச்லு. அடுத்து 48வது கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது?
சரியான பதில் கல்கத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? ரைட் ஆன்சர் ஏ ஆப்ஷன் 1930 January 26. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? இ ஆப்ஷன் 1865. அடுத்து 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? ரைட் ஆன்சர் கோவில் நுழைவு நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? ரைட் ஆன்சர் இந்திய அரசு சட்டம் 1935. நெக்ஸ்ட்டு, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? ரைட் ஆன்சர் ஆ ஆப்ஷன் பி ரங்கையா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? இ ஆப்ஷன் 1000 விளக்கு. நெக்ஸ்ட், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாய் இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? சரியான பதில் அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? ரைட் ஆன்சர் எஸ் சத்யமூர்த்தி. நெக்ஸ்ட், சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? ரைட் ஆன்சர் டி பிரகாசம். 58வது கொஸ்டின், இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது? ரைட் ஆன்சர் இ ஆப்ஷன் சேலம். 1709 தரங்கம்பாடியில் டேஷ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார்? ரைட் ஆன்சர் இ ஆப்ஷன் சீகன் பால்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை டேஷ் நிறுவினார்? ரைட் ஆன்சர் இரட்டை மலை சீனிவாசன். நெக்ஸ்ட், இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஷில் உருவாக்கப்பட்டது? சரியான பதில் 1918. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது? சரியான பதில் பணியாளர் தேர்வு வாரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 63, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? ரைட் ஆன்சர் எம்.சி. ராஜா. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் 1 மார்க் பாட்டு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஜியாகிரஃபியிலேருந்து பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய நம்ம சோசியல் சயின்ஸில் அப்லோட் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோஸை கேட்டும் பார்த்தும் பயனடையும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.